அரசியலில் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் எந்த பார்ட்டியில் சேர்ந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணீங்களா, இல்லை தாவேக்கா தான் சரி அப்படின்னு உடனடியாக குச்சிட்டிங்களா? அப்படி யோசிச்சு தான் முடிவெடுத்தேன். எனக்கு வந்து என்னென்னா சில தெளிவு இருந்துச்சு. எந்த பார்ட்டிஸ் எனக்கு வேண்டாங்கிற தெளிவு இருந்துச்சு. வேணுங்கிறதுல 2-3 பார்ட்டிஸ் டெஃபினட்டாக இருந்துச்சு. என்னோட ஐடியாலஜிக்கல் ஸ்டான்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் கொஞ்சம் லெஃப்டிஸ்ட். ஸோ அதனால் எனக்கு அந்த லெஃப்ட் சென்டரில் உள்ள பார்ட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, எனக்கு சரியான ஒரு தளமாக தெரிஞ்சுது. ஐம் ஆல்சோ என்ன சொல்கிறது, நான் வந்து எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற சிந்தனைகள் எனக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு சில பார்ட்டிஸ் எனக்கு தோணுச்சு. அதில் நான் தாவேக்கா வந்து எனக்கு என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் ஒரு அரசியலுக்கு தேவைப்படுது. ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒருத்தங்க வந்து ஒரு மேனிப்புலேட்டிவ் சிச்சுவேஷனில் வச்சுருக்காங்களோ அப்படின்னு சில நேரம் சிந்திக்க தோணுது. இதுதான் ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். இந்த தாவேக்கா வந்து இன்னொன்று யங் பீப்புள், நம்ம யங் பர்சனுக்கு வந்து ஒரு தளமாக அது இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற சோஷியல் செக்குலர் ஜஸ்டிஸ் இதாகட்டும், பெண்கள் ஐகான்ஸ் வைக்கிறதாகட்டும். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப சரியாக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து நம்ம ஒவ்வொரு அறிக்கை இப்போ 2 வருஷத்தமாக நான் படிச்சுட்ருக்கேன். அந்த அறிக்கைகள் ஒவ்வொன்றிலையும் வந்து அதுதான் வந்து எல்லாரும் வந்து எனக்கு கேட்கலாம் ஆச்சரியமாக இருக்கும். தாவேக்காவோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து என்னென்னா, அது எப்படி அப்போ நீங்கள் படிக்கலன்னு தான் அர்த்தம். சமுதாயத்தில் நீங்கள் உண்மையிலேயே அந்த கேள்வி கேட்குறீங்கன்னா, நீங்கள் போய் அந்த தாவேக்கா 2 வருஷமாக என்னெல்லாம் பண்ணியிருக்கு, என்ன ப்ரெஸ் ரிலீசஸ் கொடுத்துருக்கு, அவங்க எல்லாத்துலேயும் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும், வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் ஆகட்டும், அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் கோட் ஃபார் செக்ஷுவல் வயலன்ஸ், இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு அறிக்கையில் ப்ராமிசஸில் சொல்லி 2 வருஷமாக வந்து அவங்க ஒரு அரசியலை பேசிகிட்டு இருக்காங்க. திராவிட அரசியல் பேசுகிறாங்க, தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம கவனிக்கலையும் தோணுது. ஸோ அதை நான் கவனிக்கிறதுனால ஐ பிலீவ் அந்த அரசியல் எனக்கு சூட் ஆகுது. என்னோட வேல்யூஸுக்கும் நான் வந்து இந்த சமுதாயத்தை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கும் தாவேக்கோட பர்பஸும் என்னோட பர்பஸும் கொஞ்சம் அலைன் ஆகுற மாதிரி நான் உண்மையிலேயே பிலீவ் பண்ணேன். அண்ட் ஐ ஜாயின்ட்.